யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாமா? 33வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் அழுகிற இதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவளை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஆமென் சொல்லுங்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவருடைய சிநேகிதனாக இருந்த லாசரு வியாதியாக இருக்கிறார். அவருக்கு அறிவிப்பு கிடைக்கிறது. ஆனால் அவர் அவருடைய வியாதியில் அவனை போய் பார்க்க அவர் போகலை. திரும்பவும் அவர் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அவன் இந்த மாதிரி வியாதியாக இருந்த லாசரு மரிச்சே போயிட்டான் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்பவும் அவர் போகலை. ஆனால் அவன் மரித்து 4 நாள் ஆனதற்கு பிறகு கர்த்தர் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவர் கண்ணீர் விட்டதை பார்த்து இவ்வளவு நேசிக்கிறார்ல, குருடருடைய கண்களை திறந்தார்ல, எத்தனையோ அற்புதத்தை செஞ்ச அவருக்கு இந்த பையனை சாகாம இருக்க பண்ண வேண்டியதானே, சாக விட்டுட்டு இப்ப அழுறாரு அப்படின்னு எல்லாரும் அவர்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இயேசு கண்ணீர் விட்டு கல்லறைக்கு முன்பாக போய் நிற்கிறார். கல்லறைக்கு முன்பாக போய் நின்று, கல்லை எடுத்து போட்டுருங்கப்பா. உடனே அந்த மரித்த மகனுடைய சகோதரி சொல்றாங்க, ஆண்டவரே, மரிச்சு இப்ப அடக்கம் பண்ணா கூட பரவாயில்ல, மரித்து 4 நாள் ஆயிற்று. இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் அதான் யூதர்களுக்கு ஒரு ஐதீகம் ஒன்று இருந்திருக்கு. மரிச்ச ஒரு மனுஷன், இறந்து போன ஒரு மனுஷன் 3 நாளைக்கு அதே இடத்துலயே சுத்திட்டு இருக்கும் அவனுடைய ஆத்துமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட அவங்களுக்கு இருந்திருக்குது. ஆனா இவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க அப்படி தெரியல. 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இனி வேஸ்ட் ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, மரித்து 4 நாள் ஆனாலும் அந்த சரீரம் நாரும் என்று சொன்னாலும் திரும்பவும் ஆண்டவர் யாருக்கு உயிர் கொடுத்தாருன்னா, ஆண்டவர் லாசருக்கு உயிரை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. சோ பட்டு போன ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்றது இனி ஒரு காலம் முடியாதுன்னு சொல்றதுதான் பட்டு போன விருட்சத்தினுடைய தன்மை. ஹலோ, பட்டு போன ஒரு விருட்சத்தை ஒரு நபர் எடுத்து திரும்ப நடமாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இனி ஒருபோதும் முடியாது, அவ்வளவுதான், அது ஃபினிஷ்டு. நான் எத்தனையோ விவசாயம் பண்ணியிருக்கிறேன். விவசாயத்தில் நடும்போது, இந்த கீரை நடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கீரை நான் நட்டுருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த கீரை விதையை மண்ணெல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு போய் விதைச்சு போடும்போது எல்லாம் கொத்தா அப்படின்னு நெருக்கமாக இந்த கீரை வளரும். ஆனால் ஒரு 10-15 நாள் ஆகி அது ஒரு 3 இன்ச்சு வர்றதுக்குள்ளே அதை எல்லாத்தையுமே எடுத்து அதை பிரித்து ஒன்றொன்னா தனித்தனியாக நடணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு டைம் அதை பிரித்து தனியாக நடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப அந்த வெயில் பட்டு சாஞ்ச அந்த அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி 2-3 டைம் தெளித்து அப்படியே அது கொஞ்சம் வளரும். ஆனால் ஒரு 2-3 செடி மட்டும் பட்டு போயிருக்கும் அப்படின்னா அவ்வளோதான். உடனே அதை மட்டும் என்ன பண்ணுவோம்னா, தனியாக பிடுங்கி தூரத்தில் வீசிடுவோம். அதை திரும்ப எடுத்து வேற இடத்துல நடமாட்டோம், திரும்ப அதுக்கு தண்ணி தெளிக்க மாட்டோம். அப்போது நான் நம்புகிறேன், பட்டு போன விருட்சம் என்கிறது அதனுடைய 2வது தன்மை இனி ஒரு காலம் முடியாது. ஒருவேளை இன்றைக்கு இந்த லாசருடைய குடும்பத்தை போல நீங்க சொல்லலாம், இனி ஒரு காலம் முடியாது பாஸ்டர், இனி ஒரு காலம் முடியாது, அவ்வளவுதான், இனி ஒரு காலம் முடியாது. அதை மூட்டை கட்டி வச்சாச்சு, திரும்ப நான் அதை போய் எடுக்க முடியாது, திரும்ப அதை போய் நான் செய்ய முடியாது. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, பட்டு போன இனி முடியாது என்று க்ளோஸ் பண்ணப்பட்ட, அதான் ஏதோ டாக்டர்கள் கூட உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து இனி இதுதான் தலையெழுத்து, இனி ஒரு காலம் இது மாறாதுன்னு சொன்னாலும் என் ஆண்டவர்
திரும்பவும் தலைக்க பண்றதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் சொல்லலாம் இனி ஒரு காலம் ஒண்ணு சேர்க்க முடியாது. மனுஷன் சொல்லலாம் இனி ஒருபோதும் அந்த காரியத்தை நீ திரும்ப கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க்குப்பா, ரொம்ப ரிஸ்க்குப்பா, நீ அதில் முயற்சி எடுக்காதப்பா. இல்லை, ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்கள் கையை பிடிச்சி சொல்கிற இந்த 1ஆம் தேதி நான் உன் கூட இருக்கிறேன். இனி ஒரு காலம் முடியாதுன்னு சொன்னாலும் நான் அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க. எஸ் லார்ட். நான் ரொம்ப நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் முழு மனதோட இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாருடைய பார்வையிலையும் finished முடிஞ்சிருச்சு. என் காலம் முடிஞ்சிருச்சு, என் நாட்கள் முடிஞ்சிருச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, என்கிட்ட இருக்க மொத்தத்தையும் செலவு பண்ணி முடிஞ்சிருச்சு. இனி நான் வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணணும். இனி அந்த ஃபீல்டுக்குள்ள போறதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இனி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு நோ சான்ஸ், எந்த வாய்ப்புமே இல்லை. அவ்வளவுதான். அது அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது அதுதான், நான் ட்ரை பண்ணது அதுதான், நான் முயற்சி எடுத்தது அதுதான். ஆனா இப்போ அது க்ளோஸ் ஆயிருச்சு. இனி நான் யோசிக்க கூட முடியாது. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இந்த 1ஆம் தேதி மனுஷனுடைய பார்வைக்கு ஒருவேளை முடிஞ்சதா இருந்தாலும் என் ஆண்டவர் மரித்து 4 நாளான லாசருவை உயிரோட எழுப்பின கர்த்தர் சொல்றாரு, நீ முடிஞ்சுன்னு எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதை இந்த மாதத்துல உனக்கு திரும்ப 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 மறுபடியும் எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் உன் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ண கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.